ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கம்பைலேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீக் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு, மிஸ் பண்ணவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கம்பைலேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிகப்பு எறும்புகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் இது தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு அந்த எறும்புகள் சுத்தமாக வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மழைக்காலத்தில் நம்ம வாங்கி வைக்கிற பல பொருட்கள் பதத்து போன மாதிரி ஆகிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தியில் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மழை டைமில் ரொம்ப பதத்து போன மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து பேனில் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கசூரி மேத்தி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, வெந்தயக்கீரையை காய வச்சு ரெடி பண்ணுறது தான். இதை நம்ம வீட்டிலேயே கூட ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் செய்யும் போது இதை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாபா, ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம மோஸ்ட்லி இப்போ சாப்பிட்ற அந்த ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஸோ இது நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பதத்து போன மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு பவுடர் ஆகுதுன்னு பாருங்கள். இது ரொம்ப நேரம் வெளியிலே வச்சிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து அதோடைய கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் இது ஆறுனதுக்கப்புறமா உடனே ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பில்லோஸ் வந்து அதிகமாக இல்லாத டைமில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பில்லோ கவர் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட வந்து பெட்ஷீட்ஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லைனா வந்து ரேஷன் ஷாப்பில் கொடுக்குற புடவை, வேட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பில்லோ ஷேப்புக்கு நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அந்த பில்லோ கவரை வந்து நல்லா மடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அர்ஜென்ட்டான டைமில் பில்லோஸ் இல்லை அப்படின்னா அந்த கவரை வச்சு இந்த மாதிரி நம்ம உடனே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட்டுங்க யாராவது சடனாக வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம நான்வெஜ்லாம் வாங்கி சமைக்கிறோம் அப்படின்னா வாஷ் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜுடைய அந்த பேட் ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே ஃபிஷ்லாம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட நம்ம வாஷ் பண்ணுவோம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணும்போது மஞ்சள் பொடியோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது செதில்கள் இருந்தால் கூட நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். இந்த மெத்தடில் வாஷ் பண்ணும்போது நான்வெஜ்ஜுடைய அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சிசருடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அசைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடைய ஷார்ப்னஸ் வந்து அதிகமாகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் பேப்பர்லாம் கட் பண்ணி பாருங்கள். நல்ல ஷார்ப்பாக கட் பண்ணும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே பால் பாத்திரத்தில் பால் காய்ச்சும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி காய்ச்சுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அடியில் வந்து ஏடுகள் படியாமல் இருக்கும். நமக்கு வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் பால் பாத்திரத்தில் எப்பயுமே வந்து பால் காய்ச்சும் போது பாதிக்கு பாதி பால் வச்சுட்டு நீங்கள் காய்ச்சுங்க. எப்பயுமே வந்து ஃபுல்லாவோ இல்லை முக்கால் வாசியோ நீங்கள் வச்சு காய்ச்சுறீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சும் போது பால் வந்து பொங்கி கீழே வழியும், நமக்கு துடைக்கிற வேலையும் அதிகமாகிடும். அதே நீங்கள் பாதிக்கு பாதி வச்சு காய்ச்சும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போனால் கூட வேறு ஏதாவது வேலையாக இருந்தால் கூட அதை கவனிக்கலைனா கூட அது நல்லா பொங்கி வரும்போது கீழே வழியாது, அந்த கார்னர்லேயே அப்படியே நின்றுடும். ஸோ எப்பயுமே பாலை வந்து காய்ச்சும் போது பாதிக்கு பாதி வச்சு காய்ச்சிக்கோங்க. அதே போல் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பால் ஏடுகள் அதிகமான அளவில் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக கீ, பட்டர் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான முறையில் தயாரித்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு டைம் காய்ச்சின பால்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 1/4 கப் அளவுக்கு எனக்கு ஏடுகள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் செய்கிற நான்வெஜ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், நல்ல மனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. பட்டை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். 4 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. நான் கை அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீஸ்பூனில் கூட அளந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன். 2 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்ல கொரகொரப்பாக அரைச்சி நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவைப்படும் போது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். இது நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் செய்கிற ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ரெசிபிஸ்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டனில் நீங்கள் பெப்பர் கிரேவி செய்யும் போது கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நண்டு நான் சேர்த்துக்கிறேன். நண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே நம்ம வதக்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. முக்கியமாக நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அந்த வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கணும். அது எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி நீங்கள் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைனா சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அகைன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போட்டுடலாம். 5 விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அடிக்கிற மழைக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கோல்டு, காஃபு, ஃபீவர்னு இருக்கும். ஸோ சாதாரண ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா வாஷ் பண்ணுற அந்த சிங்கில் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஸ்பாஞ்சில் லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. சாதாரணமாக நம்ம என்ன தான் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் போகாது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிங்கில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் ஊற்றிக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா அடிச்சிட்டு போகும். பைப்பில் ஏதாவது வாசனை வருது, பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா சிங்கில் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி நல்லா அடிச்சிட்டு போகும்போது அந்த வாசனையும் சேர்ந்தே போயிடும். கண்டிப்பாக இந்த வாசனைகள் திரும்பி வரவே வராது. இந்த மாதிரி பண்ணுறதுனால குட்டி குட்டியாக கரப்பம்பூச்சிகளும் சுத்தமாக வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கிற புயல் மழைக்கு துணி காய வைக்கிறதுக்கு சேர் இருந்தால் போதும். கொடி கட்டுறதுக்கு இடம் இல்லை, அதிகமான துணி இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக சேர் வச்சுருப்போம். சேரை பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா திக்கான கயிறாக பார்த்து கட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கயிறு இல்லை அப்படின்னா துணியை நீளமாக கிழிச்சிட்டு அதை கூட நம்ம கட்டி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கட்டுற மாதிரியே அந்த பக்கம் இன்னொரு சேர் வச்சுட்டு அதுலேயும் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா சேர்லேயுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்றா போல் கேப் விட்டு கட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட்டின இந்த கயிறில் நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் காய போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு துணிகள் காய போட்டிருக்கேன்னு. குட்டீஸுடைய துணிகள் எல்லாத்தையுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காய போட்டிருக்கேன். 2 பக்கமும் நம்ம சேர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேரில் ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ கீழே விழுகாமல் இருக்கும். நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் காய வச்சுக்கலாம். கொடி கட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அதிகமான துணி இருக்குது அப்படின்னா 2 சேர் இருந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் காய வச்சுக்கலாம். புயல் மழைன்னு வந்தாலும் கவலை இல்லை. துணி காய வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. 2 சேர் இருந்தால் போதும். வீட்டில் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் வச்சு காய வச்சுக்கலாம். எவ்வளோ லென்த்தியாக வேணுனாலும் இங்கே கொடி கட்டிக்கலாம்.
ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு ஏற்றா போல் நீங்கள் 2 சேரையும் கார்னரில் வச்சுட்டு அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் கொடியை கட்டிக்கோங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரை நீங்கள் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஹாலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலில் ஏதாவது ஒரு வேலை வருது அப்படின்னா இதை நீங்கள் ரூமில் கூட நீங்கள் தள்ளி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் நம்ம சுகர்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சீக்கிரமாக எறும்புகள் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்புகள் சுத்தமாக வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிச்சனில் ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக எறும்பு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக டால்கம் பவுடரை இந்த மாதிரி சுற்றி போட்டுட்டோம் அப்படின்னா எறும்புகள் வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் லிக்விட் போடுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த இடத்தையும் ஸ்பாஞ்ச் வச்சு லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. உள்ள ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா சைடில் டிட்டர்ஜென்ட் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலையும் நல்லா வந்து ஸ்பாஞ்ச் லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம துவைக்கிற அந்த துணியில் இருக்கிற நூல், பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வாஷிங் மிஷின்லேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வாஷிங் மிஷினுடைய ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நிறைய டஸ்ட் படிஞ்சிருக்கும். அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஈரமான துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. வாஷிங் மிஷின்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் குட்டி குட்டியாக லெமன் பீசஸை கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அப்படியே உள்ளே போட்டிருக்கேன். இந்த மாதிரி லெமன் பீசஸை கட் பண்ணி உள்ளே போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட்டுடைய கவர்லாம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கவரை இந்த மாதிரி நம்ம டப் க்ளீனிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்தையுமே நல்லா தொடச்சி நான் க்ளீன் பண்ணிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டப் க்ளீனிங் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஷாம்புடைய கவர், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் கவர், இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டிருக்கேன். இப்போ நம்ம டப் க்ளீனிங்க்கு ஆன் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரம்குள்ளே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். அதில் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ட்ரம்முடைய சைடில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வினிகர் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம டப் க்ளீனிங்க்கு ஆன் பண்ணி விட்டுறலாம். எப்பயுமே டப் க்ளீனிங் பண்ணும்போது நார்மலாக பவுடர், லிக்விட் இந்த மாதிரி நம்ம சேர்க்கறத விட இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷின் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ எல்லா இடத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ டப் க்ளீனிங்க்கு நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி மந்த்லி ஒன்ஸ் உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கு நல்ல லைஃப் வரும். சீக்கிரமாக ரிப்பேர் ஆகாது. அதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்குள்ளே ரொம்ப ஓவர்லோடடாக டம்ப் பண்ணி ரொம்ப துணியெல்லாம் போட்டு நம்ம துவைக்கக்கூடாது. 3/4 அளவுக்கு, அதாவது வாஷிங் மிஷினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு தான் நீங்கள் துணியெல்லாம் போட்டு துவைக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாஷிங் மிஷினை நீங்கள் வருஷக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் துவைக்கிற துணியும் பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் ஒயிட் கலர் கிளாத்லாம் கையில் தான் துவைப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட வாஷிங் மிஷினை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கிளாத்தாக இருந்தால் கூட நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே துவைச்சிக்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதில் தான் வந்து நிறைய அழுக்குகள் சேர்ந்துருக்கும். நிறைய டஸ்ட் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவோ இல்லை டப் க்ளீனிங் பண்ணதுக்கு அப்புறமாவோ உள்ளே இருக்கிற அந்த ஈரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வாஷிங் மிஷினை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. நல்லா காத்தார வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு டூத் ப்ரஷோட கொஞ்சமாக லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் தான் உள்ளே வந்து நிறைய அழுக்குகள் ஸ்டோர் ஆயிருக்கும். முக்கியமாக நம்ம துவைக்கிற துணியில் இருக்கிற பேப்பர்ஸாக இருக்கட்டும், நூலாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு வலை மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்லா வந்து சுத்தமாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். அதே மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா உடனே இந்த பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடாமல் அந்த ஈரம் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஈரம் இருக்கும் போது எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈர நாத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அந்த துணியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ வடைக்கு தேவையான மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உளுந்தை வந்து 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லையோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். கிரைண்டரில் ஆட்டி எடுக்கும் போது நல்ல உபரியாக வரும். நீங்கள் மிக்சிலையும் ஆட்டி எடுத்துக்கலாம். எதில் நீங்கள் அரைச்சாலும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் நான் சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த உளுந்த வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு கிறிஸ்பினஸ்க்காக இப்போ கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டீ குடிக்கிற டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன், சாஃப்டான ஒரு கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவுலாம் வாங்கும் போது சாஃப்டாக நல்ல வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி கவர் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கவராக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வலுவலுப்பாக இருக்கிற அந்த போர்ஷனை மேலால் வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். செய்கிறப்போ உங்ககிட்ட மாவு கவர்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, ஆயில் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவுடைய கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல கட்டியாக இருக்கணும். மாவு ஆட்டும் போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் ஆட்டணும். ரொம்ப ஊற்றி ஆட்டிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஆகிடும். ஸோ நல்ல வெண்ணெய் போல் திரண்டு வரணும். நல்லா உருண்டை பிடிக்கும் போது நல்ல கட்டியாக நல்ல பால் ஷேப்புக்கு நல்ல உருண்டை பிடிக்க வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல கெட்டிமாக ஆட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளாஸை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு அந்த கவரில் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தேய்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, லைட்டாக வந்து தண்ணியை தேய்ச்சிட்டு கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கோங்க. இப்போ மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மேலால் வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக வந்து நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு கையால் எடுத்து தட்டி போடுறதுக்கு வராது. ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டான ஷேப்பில் ஒரே மாதிரி ஈவனாக எல்லாமே ஒரே ஷேப்பில் எல்லா வடையுமே நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அதில் உப்பு தூவிக்கோங்க. உப்பு தூவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடையை பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம கிளாஸை வந்து உள்ளே அந்த மாதிரி லைட்டாக சாய்ச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வடை வந்து உள்ளே அப்படியே எண்ணெயில் இறங்கிரும். நமக்கு கையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் தெறிக்காமல் இருக்கும். ரொம்ப சேஃபாக நம்ம பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு மெத்தடாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் கையில் வந்து நம்ம தட்டி போடும்போது எண்ணெய்லாம் வந்து கையில் தெரிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே மாதிரி ஷேப்பில் பண்ண மாதிரியும் இருக்கும், கையில் வந்து எண்ணெய் படாமல் நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணுற மாதிரியும் இருக்கும். எண்ணெயை இந்த மாதிரி மேலான நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. சமையலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, வடையை வந்து போடும்போது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல சொதப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஷேப்பில் ஈவனாக எல்லா வடையுமே ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. ஒரே மாதிரி ஷேப்பில் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கையில் தட்டி போட்டால் கூட அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் வருமானு தெரியாது. ஆனால் இந்த கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால அந்த கிளாஸ் மேலே வைக்கும் போது ஒரே மாதிரி நம்ம அளவில் தானே வைக்கிறோம். ஸோ அதனால் எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கும். ஸோ ஷேப்பு மாறாமல் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் கூட சொதப்பாமல் செய்யறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வடையுமே ஈவனாக ஒரே ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரே ஒரு ரப்பர் பேண்டோ கிளாஸோ இருந்தால் போதுங்க. எவ்வளோ வடை வேணுனாலும் இங்கே சுட்டி எடுக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி மட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் ரொம்ப சூப்பராக சுட்டி எடுத்துடலாம். ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய குவான்டிட்டியில் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கிளாஸ் டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். மாவு மட்டும் நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்லாம் தாராளமாக பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பழைய துணிகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஷேப்பில் நிறைய கட் பண்ணி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் போட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு ஏதாவது கொட்டிட்டாலோ இல்லை ஆயில் ஏதாவது சிந்திட்டாலோ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம துணியை தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணி நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சுடிதாருடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ஸ்வீட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஹேண்ட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் ஒரு ஹேண்ட் போர்ஷனை இந்த மாதிரி கீ பாட்டிலை வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆயில் பாட்டிலாம் கவர் பண்ணுறதுக்கு நம்ம சாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாக்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேண்ட் போர்ஷனை கூட நம்ம யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நம்ம கீ பாட்டில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது வழிஞ்சா கூட அந்த துணியிலே படுமே தவிர கீழே படாது. ஏன்னா வந்து கீழே நம்ம நல்லா மடிச்சு விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஹேண்ட் போர்ஷனை ஹேர் ஆயில் பாட்டில் வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட் வராத அளவுக்கு மேலேயும் கீழேயும் டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஆயில் ஏதாவது வழிஞ்சா கூட கவுண்டர் டாப்பில் படாமல் அந்த துணியிலே படும். நம்ம அகைன் வந்து வாஷ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைனா தூக்கி கூட போட்டுடலாம்.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மிக்சியுடைய பாட்டம் சைடில் 4 கார்னர்லையும் இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கவுண்டர் டாப்பில் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். எந்த சைட்லையுமே நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணி வைக்க முடியாது. நாள் அடைவில், அதாவது ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கிரிப்பாக பிடிச்சிருக்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி அப்படியே பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக வீணான மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டபுள் சைட் செலஃபன் டேப்பை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அந்த புஷ்ஷில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி குழந்தைங்களுடைய மெடிசன் பாட்டிலுக்கு நமக்கு மூடி கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இல்லை அப்படின்னா வாட்டர் கேனுடைய மூடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடியை நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனால இது மிக்சியை நல்லா பேலன்ஸ் பண்ணும். எந்த சைடில் வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டம் சைடில் நல்ல ஒரு கேப் கிடைக்கிறதுனால கை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சுடிதாருடைய பாட்டம் போர்ஷன், ஹேண்ட் போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற போர்ஷனை ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதை மிக்சியை கவர் பண்ணுறதுக்கு ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால மிக்சி வந்து டஸ்ட் படியாமல் இருக்கும். நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பலூன் தான் எடுத்திருக்கேன். நான் கட் பண்ணுற மாதிரியே குட்டி குட்டி பீசஸாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டுக்கு பதிலாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கிட்ட ரப்பர் பேண்ட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பலூனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சத்தூள் பாக்கெட்டை நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிறதும் ரப்பர் பேண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஏதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கிச்சனில் ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. ரப்பர் பேண்டுக்கு பதிலாக இதை நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லையா. ஒரு சிலதை வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் ரப்பர் பேண்ட் தேடாமல் இந்த மாதிரி ஒரு பலூனை குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ரப்பர் பேண்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட பாட்டில்ஸ் இருக்கும், ஆனால் மூடி தொலைஞ்சு போயிருக்கோம். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பலூனுடைய மேல் போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. பாட்டம் போர்ஷனை நம்ம வந்து மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து டைட்டாக லிட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கீழே கொட்டவே கொட்டாது. ட்ராவல் பண்ணுற டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூடான பொருளை தவிர எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மூடி இல்லை அப்படிங்கிறதுக்காக பாட்டிலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பலூனை நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாக்ஸ்லாம் தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி, பூரி திரட்டுற கட்டை, இந்த மாதிரி தோசை தவாலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இங்கேன்னு போட்டு வைக்காமல் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸுக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கேஸ் சிலிண்டரை தரையில் வைக்கிறதுனால துரும் பிடிச்ச அந்த இரும்பு கரைகள் நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு அப்படியே படிஞ்சிருக்கும். அதை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சமாக லைசால் ஊற்றிட்டு நல்ல காட்டன் துணியை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம தொடச்சா போதும். அந்த இரும்பு கரைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூஸாக அதே இடத்துல தான் கேஸ் சிலிண்டரை நம்ம மாற்றி மாற்றி வைப்போம். ஸோ அந்த இரும்பு கரைகள் அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரும்பு கரைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஆனால் லைசால் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கேஸ் சிலிண்டர் நீங்கள் வைக்கிறதுக்கு அடியில் வந்து ரைஸ் பேக்கை வந்து கட் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சிலிண்டர் வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி கரைகள் படிகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது உடன் ஐட்டமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி மழைக்காலத்தில் 3 சைடை விட அந்த அடி சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் படிஞ்சிருக்கும். ஃபங்கல் ஃபார்மேஷனும் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வைப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல கண்டினியூஸாக அப்படியே வைக்கிறதுனால ஈரம் படிஞ்சு பிளாக்காக மாறிடும். ஃபங்கல் ஃபார்மேஷனும் அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா உங்களுடைய சாப்பர் போர்டுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 கார்னர்லையும் இந்த மாதிரி வச்சு க்ளூகாம் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப் கிடைக்கும். ஈரம் படியாமல் நல்லா காயறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெர்மாக்கோல் வந்து நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சா கூட அந்த சாப்பர் போர்டு வந்து கீழே வழுக்கி விழாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடியில் பிளாக்காக மாறாமல் ஃபங்கல் ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகாமல் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா சைடுமே ஈவனாக ஒரே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாட்டம் சைடில் இந்த மாதிரி வாட்டர் கேனுடைய மூடியை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும். நம்ம கட்டர் போர்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உடனே வச்சு யூஸ் பண்ணால் கூட அடியில் வந்து ஈரம் படியாமல் இருக்கும். மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்வீட்ஸ் ஃபுட்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒன்று வந்து ஹைட் அதிகமாகவும் ஒன்று ஹைட்டு கம்மியாகவும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஹைட்டு கம்மியாக இருக்கிற அந்த பாக்ஸில் பாட்டம் போர்ஷனில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் போர்ஷனை இந்த பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சைட்லலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது க்ளூகாம் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஸ்பைஸ் பாக்ஸஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பட்டை லவங்கம் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை 4 போர்ஷனாக கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லையும் குட்டி குட்டி பிளேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் லவங்கம் பிரிஞ்சி இலை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதில் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக போகிற இந்த பாக்ஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நான் குட்டி பாக்ஸாக எடுத்திருக்கேன், அதனால் வந்து 2 பார்ட்டிஷன் தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் பெரிய பாக்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா 4 பார்ட்டிஷனாக நல்ல ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்ல க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாட்டம் போர்ஷனில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஆயில் கேன் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஆயில் சிந்துனாலும் அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் சிந்தும். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தரையில் ஏதாவது ஆயிலெலாம் சிந்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோலமாவு இருந்துச்சு அப்படின்னா அதை தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈரமான துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பவர் கட் ஆகும். நம்ம அடிக்கடி மெழுகுவத்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெழுகுவத்தி சீக்கிரமாக அணைஞ்சு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கும் போது இந்த மாதிரி நெருப்பில் நம்ம லைட்டாக காட்டுவோம். அது அப்படியே வந்து மெழுகு வந்து உருகி கீழே வழியும். அதில் நம்ம வச்சுருவோம், நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். இதே நீங்கள் பெரிய மெழுகுவத்தி நல்ல வெயிட்டான மெழுகுவத்தி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெழுகுவத்தியில் அடியில் இந்த மாதிரி தீக்குச்சியை வச்சு நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன உடனே நல்லா அந்த மெல்ட் ஆகி நிற்கும். ஸோ டக்குன்னு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய மெழுகுவத்தியை நல்ல வெயிட்டான மெழுகுவத்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நிற்க வைக்கிறதுக்கு போராடாமல் இந்த மாதிரி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன அகல் விளக்கில் நீங்கள் பொருத்தி வச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகி அதில் கலெக்ட் ஆகும். அகெயின் வந்து அதை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெழுகுவத்தியை நீங்கள் பொருத்தி வைக்கும் போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெழுகுவத்தியை நம்ம கை தவறி கீழே எங்கேயாவது நம்ம பொருத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மெழுகு இந்த மாதிரி நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து கத்தியை வச்சு தான் நம்ம கீறி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸை இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுருங்க. ரப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அப்புறம் அந்த ஈரத்தை நீங்கள் தொடச்சிட்டு லைட்டாக இந்த நகத்தால் வச்சு நீங்கள் எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கீறி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கீறல் விழுந்த மாதிரி ஆகிடும். அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிகப்பெரும்புகள் கருப்பெரும்புகள்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய டால்கம் பவுடரை நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன். தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு லெமன் தான் பார்த்து எடுத்திருக்கேன். ஸ்கின்னுடைய கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே 4 கிராம்பு வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நெருப்பில் தான் காட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டும் போது நல்லா வந்து கமகமன் வாசனையாக இருக்கும்.
மழைக்காலம் வந்துட்டாலே கண்டிப்பாக எல்லாருடைய கிச்சன்லேயும் குட்டி குட்டியாக பழைய கொசுக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஏரியாவில், சிங்க் ஏரியாவில், வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடங்களில், இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக கொசுக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இதிலேருந்து வர அந்த வாசனைக்கு சுத்தமாக அந்த கொசுக்கள் காணாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெமனோடு சேர்ந்து கிராம்பு நல்லா மெல்ட் ஆகிறதுனால கிச்சன் முழுக்க நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நெருப்பில் காட்டிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக கொசுக்கள் சுத்தமாக வரவே வராது. கிச்சன் முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க இருக்கும். ஸோ இதை ரூம், கிச்சன், ஹால் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அதே போல் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா பொருட்களையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால அதுலேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ முக்கியமாக வந்து பால், தயிர்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இடங்களில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துலாம். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஈக்குவல் ரேஷியோவில் தக்காளியை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா மசியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொடிஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் 2 சின்ன கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உடச்ச முட்டைகளை 1 by 1 சேர்த்துக்கலாம். டைரெக்டாக அப்படியே சேர்த்துறாம ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உடைச்ச முட்டைகள் இருக்கு இல்லையா, அதோடைய ஓடை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது பச்சை முட்டையுடைய ஓடு. முட்டையை வந்து உடச்சிட்டு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த ஓடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாயில் பண்ண அந்த எக்குடைய ஓடு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல பச்சை முட்டையில் நம்ம உடைக்கிறோம் இல்லையா, அந்த ஓட்டை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸுக்கு நான் 2 முட்டையோடைய ஓடை 4 உடச்சி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் டைகர் பாம் தைலம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டைகர் பாம் தைலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண தைலத்தில் கொஞ்சமாக வந்து கிராம்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நல்ல அந்த கிராம்புடைய வாசனை இருக்கும். நல்ல வந்து காட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. முட்டையில் வந்து மேலால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல காட்டமாக இருக்கணும். அதாவது அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற தைலத்தில் கிராம்பு வந்து நல்லா தூள் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையிலையுமே மேலால் அந்த தைலத்தை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்லாம் ஆணி இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டி வைக்கலாம். ஸோ இந்த வாசனைக்கு பல்லிகள் வந்து சுத்தமாக வரவே வராது. பல்லிகள் இருந்தாலுமே சுத்தமாக அது காணாமல் போயிடும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, முட்டையுடைய ஓட்டை அங்கங்கே நம்ம மாட்டி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பல்லிகள் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பல்லிகள் இருந்தாலுமே நாளடைவில் அந்த பல்லிகள் காணாமல் போகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ எந்த இடங்கள்லாம் பல்லியுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. முக்கியமாக பல்லிகளுடைய நடமாட்டங்கள் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே வர பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த இடங்கள்ல அதிகமாக நடமாடும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் பார்த்து மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாசனைக்கு பல்லிகள் சுத்தமாக வரவே வராது. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்குடைய அந்த ஹோல்ஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வராது. பல்லிகள் ரொம்ப ஆபத்தானது, பாய்சனும் கூட. அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகளோ ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ரொம்ப பெரிய எஃபெக்டிவாகவும் இருந்திருக்காது. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் கொஞ்சமாக இந்த தைலத்தை எடுத்து டைல்ஸில் அங்கங்கே தடவி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கு டைல்ஸில் கூட அது ஊர்ந்து போகாது. நானுமே நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பல்லிகள் வந்து கம்மியான மாதிரி தெரியல. ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம் இது ரிலேட்டடாக. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வாங்கி வைக்கிற பருப்பு, அரிசி இதிலெல்லாம் வந்து வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பிரிஞ்சி இலையை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டு புழு பூச்சி வராது. ஒரு மாதிரி கட்டி கட்டியாகவும் ஆகாது.
ஸோ இந்த கம்பைலேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பார்க்காம மிஸ் பண்ணவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய கம்பைலேஷன் வீடியோ நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கார்ட்லேயும் ஸ்க்ரீன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.